ஹாய் மக்களே, இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா மிகவும் பிரபலமான கோயில். உங்களுக்கே தெரியும், மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் தான். ஸோ இந்த கோயிலில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் மேரேஜ் நடந்தது. ஸோ நாங்கள்லாம் போயிருந்தோம். ஸோ என்னுடைய மேரேஜுமே இங்கே தான் நடந்தது. ஸோ அந்த மேரேஜை பார்க்கும்போது எனக்குமே பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போயிடுச்சு. இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா, இந்த கோயில் வந்து 1600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது. ஸோ மிக மிக பழமையான கோயில் இது. இந்த கோயிலில் நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா முதற்கடவுளான விநாயகர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சிவலிங்கம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் முருகப்பெருமாள் இருப்பாங்க. சென்ட்ராக பார்த்திங்கன்னா கற்பகாம்பாலும் கபாலீஸ்வரர் இருப்பாங்க. அதை சுற்றி வந்தோன்னா புண்ணியவனநாதர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சனீஸ்வரரும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்கள்லாம் இருப்பாங்க. இந்த கோயிலுடைய தெய்வங்கள் இவ்வளோ தான். ஸோ இந்த கோயிலை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த கோயிலில் வருஷம் 10 நாள் திருவிழா நடக்கும். ஸோ நாங்களுமே சின்ன வயசுலேருந்து இந்த திருவிழாலாம் நாங்கள் தவறாமல் பார்ப்போம். அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோங்கன்னா, 63 நாயன்மார்கள் வருவாங்க. ஸோ 9வது நாள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. அடுத்த மாதம் மார்ச் மாதம் இந்த 63 நாயன்மார்கள் வருவாங்க. இந்த 10 நாள் திருவிழா நடக்கும். ஸோ எல்லாருமே நம்மளும் கலந்துக்குவோம். தேங்க்யூ.